இன்றைக்கு ராமாயணத்திலேருந்து ஒரு குட்டி கதையை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நேரா நம்ம கதைக்குள்ள போயிரலாம். ராமாயணத்தில இறுதி பகுதி ஒன்று உண்டு. இந்த பகுதி நம்மள பலருக்கும் தெரியாது. சீதைய பூமாதேவி பூமிய பிளந்து அழைச்சு சென்றவுடன் ராமாயணம் முடிந்தது என்பது நம்மளோட எண்ணம். ஆனா, அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. மிதிலை ராஜசபையில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார் மாமன்னர் ஜனகர். அவர் அருகே வீற்றிருந்தாள் மகாராணி சுனயனா. அயோத்தியிலிருந்து தூதுவன் கொண்டு வந்திருந்த செய்தி முற்றிலும் வித்தியாசமான ஒரு செய்தி. ஓலையை பிரித்து செய்தியை வாசித்த ஜனகர் ஏதொன்றும் பேசாமல் அந்த ஓலையை அப்படியே தன்னுடைய மனைவியிடம் கொடுத்தார். அவர் ராஜரிஷி. அவர் முகத்தில் அந்த செய்தி எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் ஓலையை வாங்கி வாசித்த சுனயனா தேவியின் விழிகளிலிருந்து சரசரவென கண்ணீர் அருவியென வழிய துவங்கியது. அவள் வாழ்வில் அடுத்தடுத்து எத்தனையோ துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். பட்டாபிஷேகம் முடிந்து தன் மகள் சீதை பட்டத்து ராணியாக பொறுப்பேற்ற போது அளவற்ற மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் சிறிது காலத்திலேயே ஏதோ ஒரு துணி வெளுப்பவன் சொன்ன அபவாதத்தினால் சீதை காட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவள் மாளாத துயரடைந்தாள். சில ஆண்டுகளுக்கு பிறகு லவ்வா குஷன் என்ற 2 ஆண்மக்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து சிறுவர்களாக தன் நாயகன் ராவனிடம் ஒப்படைத்த சீதை அயோத்தி வராமல் கானகத்திலேயே மண்ணுக்குள் புகுந்து மறைந்தாள். சீதை மறைந்த துயரம் அவளின் வளர்ப்பு தாய் சுனயனாவை மிகவும் பாதித்தது. லக்ஷ்மணன் சிறிது காலத்திற்கு முன் சரியு நதியில் இறங்கி சித்தியடைந்தான். லக்ஷ்மணனை பிரிந்த தன் மகள் ஊர்மிளையின் நிலையை எண்ணி எண்ணி சுனயனா அளவற்ற துக்கமடைந்தாள். இதெல்லாம் முடிந்ததே, இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இதோ இப்போது அயோத்தியிலிருந்து வந்திருக்கிறது மிக கடுமையான செய்தியை தாங்கிய ஓலை. ராமனும் பரதனும் சத்ருகனும் சரையு நதியில் இறங்கி சித்தியடையப் போகிறார்களாம். சீதை காலமானாலும் தன் மகனை போன்ற ராமனை அடிக்கடி சென்று பார்த்து ஆறுதல் அடைவாள் சுனயனா. இனி அது நடக்காது. அவளது 3 புதவிகளான மாண்டவி, ஊர்மிளை, சுருதகீர்த்தி மூவரும் கணவரை இழந்தவர்களாகத்தான் இனி வாழ வேண்டும். ராமனும் பரதனும் சத்ருகனும் சிந்தியடையும் நாளில் நாமும் அயோத்தியில் இருப்பதுதான் நல்லது. கணவரை இழந்து தம் புதவிகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள். அவர்களுக்கு நேரில் சென்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட இருந்து ஆறுதல் கூட வேண்டியது நம் கடமை என உணர்ச்சியற்ற குரலில் முகத்தில் சாந்தி தவழ சொன்னார் ஜனகர். தன் கணவர் ஜனகர் எதற்கும் எப்போதும் பதட்டப்பட மாட்டார் என்பதை சுனயனா அறிவாள். ஒரு பெருமூச்சோடு அரியாசனத்தை விட்டு எழுந்த அவள், தேரை பூட்ட சொல்லுங்கள், நாம் அயோத்தி செல்வோம் என புறப்பட்டாள். அவர்கள் இருவரையும் ஏற்றி சென்ற தேர் மிதிலையிலிருந்து உருண்டோடி அயோத்தி மாநகரை வந்தடைந்தது. அயோத்தி வீதிகளில் மக்கள் இல்லாததினால் வெறிச்சோடி தென்பட்டன. மக்களெல்லாம் சரையு நதிக்கரைக்கு சென்றிருக்க வேண்டும். நேரே தேரை சரையு நதிக்கரைக்கு விடச் சொன்னார் ஜனகர். தேரோட்டி சாட்டையை சொடுக்கியதும் புறவிகள் பறந்தன. தேர் நதிக்கரைக்கு போகும் வழியெல்லாம் மக்கள் வெள்ளம். நதியின் கரையில் ராமனும் பரதனும் சத்ருகனும் தங்கள் மாமனார் மாமியாரின் வரவுக்காக காத்திருந்தார்கள். மூவர் முகத்திலும் தாங்கள் சித்தியடைய முடிவெடுத்துள்ளதை பற்றி எந்த சலனமும் இல்லை. அவர்கள் மரியாதை நிமித்தம் தங்கள் மாமனார் ஜனகரை வணங்கினார்கள். பின்னர் சுனயனாவிடமும் ஆசி பெற்ற அவர்கள் மெல்ல நடந்தார்கள். பரதன் சத்ருகன் இருவரும் மாண்டவியிடமும் சுருதகீர்த்தியிடமும் விடை பெற்று கொண்டார்கள். மக்கள் வியப்போடும் கலவரத்தோடும் பார்த்து கொண்டிருந்த போது அந்த நிகழ்ச்சி நடந்தது. அவர்கள் மூவரும் ஒன்றாக சரிய நதியின் பெருகிய வெள்ளத்தில் இறங்கி அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து வெள்ளத்திலேயே மெல்ல மெல்ல நடக்கலானார்கள். சிறிது நேரத்தில் வெள்ளம் அவர்களின் தலைக்கு மேல் ஓடத் துவங்கியது. தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டதை உணர்ந்த மக்கள் ராமா ராமா என பிதற்றலானார்கள். ஊர்மிளை, மாண்டவி, சுருதகீர்த்தி மூவரிடத்தும் பெரிய விம்பல்கள் வெடித்தெழுந்தன. அவர்கள் தங்கள் தாயை கட்டி அணைத்து கொண்டார்கள். தாய் சுனயனா அவர்களின் மூவரின் தோள்களையும் தட்டி தன்னால் இயன்ற அளவு அமைதிப்படுத்த முயன்றாள். அவள் விழிகளிலிருந்தும் கண்ணீர் இடைவிடாமல் வழிய துவங்கியது. ஆனால் ஜனகர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஊர்மிளை வியப்போடு கேட்டாள், தந்தையே, ஸ்ரீராமர் நம்மை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டாரே, இனி நாம் அறத்தின் திருவுருவமாக விளங்கிய அந்த அற்புதமான மனிதரை பார்க்கவே இயலாதே, உங்களுக்கு வருத்தமாக இல்லையா? ஜனகர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்முறுவல் இழையோடியது. சுனயனா ஜனகர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என எதிர்பார்த்து காத்திருந்தார்.
அவர் தரும் பதிலின் மூலம் தன் மனதில் ஓர் ஆறுதல் கிடைக்காதா என அவள் ஏங்கினாள். மாண்டவி, சுரதகீர்த்தி இருவரும் விழிகளை துடைத்துக் கொண்டு தங்கள் தந்தை சொல்லப்போகும் பதிலுக்காக அவர் முகத்தையே கூர்மையாக பார்த்தவாறு இருந்தார்கள். பொதுமக்கள் கூட ஜனகரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எங்கும் அமைதி நிலவியது. ஜனகர் சாந்தம் தவழும் முகத்துடன் இனிய குரலில் பரிவு பொங்கச் சொன்னார். மனித உடல் என்பது உரை, ஆன்மா என்பது அந்த உரையில் இருக்கும் வாள். உடலுக்குத்தான் அழிவுண்டே தவிர ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது. உடல் பயன்படாத நிலை தோன்றுமானால் அதை சக்தி உடல் என்ற உரையில் இருக்கும் வாளை உருவி தன் கைக்கு வைத்துக் கொள்கிறது, அவ்வளவுதான். வாழ்க்கை அநித்தியமானதுதான். பிறக்கும் போதே இறப்பும் உறுதி செய்யப்பட்டு விடுகிறது. எந்த நாள் என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் ஒரு நாள் இறக்கப் போவது உறுதி. இதை என் மாப்பிள்ளைகள் உணர்ந்து விட்டார்கள். இந்த பிறவியில் நிறைவடைத்து விட்டார்கள். தாங்கள் வந்த கடமை முடிந்து விட்டதை உணர்ந்து கொண்டு விட்டார்கள். அதனாலேயே தாங்கள் விரும்பி சித்தி அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை. ஏனென்றால் என் மாப்பிள்ளைகள் நால்வரும் என் வளர்ப்பு மகள் சீதையும் தெய்வ வடிவங்களே என்ற பரம ரகசியத்தை நான் முன்பே அறிவேன். அவர்கள் மண்ணுலகில் மானிடர்களாக வசிக்கும்போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை வழங்கப்படவில்லை. இப்போது அவர்கள் விண்ணுலகம் சென்று விட்டதால் நான் அதை பகிரங்கப்படுத்தலாம். சொன்ன வியப்போடு கேட்டாள். அப்படியானால் நம் மாப்பிள்ளைகள் தெய்வங்களா என சொல்ல வளர்ப்பு மகள் சீதை தெய்வமே தானா? ஆமாம். ஒன்றை யோசி. அவர்கள் தெய்வங்களாக இல்லாவிட்டால் இத்தனை துன்பங்களை எப்படி சாந்தமாக தாங்கியிருக்க முடியும்? மானிடர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே திருமால் இவ்விதம் அவதாரம் எடுத்து வந்தார். அவதார நோக்கமும் காலமும் பூர்த்தியடைந்து விட்டதால் தெய்வங்கள் விண்ணுலகிற்கு சென்று விட்டனர். ஆனால் மண்ணிலும் அவர்கள் சக்தி நிரந்தரமாக குடியிருக்கும். அவர்களை பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். இனி அவர்களுக்கு ஊர்கள் தோறும் ஆலயங்கள் எழும். அந்த ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களில் அவர்களின் அருள் சக்தி குடிகொள்ளும். இதெல்லாம் உண்மைதானா? இதற்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமா? சாட்சி என்ன? என் தெய்வம் ராமன் திருவருளால் உங்களுக்கு ராமனையே நேரில் காண்பிக்கிறேன். எல்லோரும் அண்ணாந்து ஆகாயத்தை பாருங்கள். ஜனகர் ஒரு கட்டளை போல அந்த வாக்கியத்தை கூறினார். பிரமிப்போடு அனைவரும் அண்ணாந்து வானத்தை பார்த்தார்கள். வானில் சடாரண மேகங்கள் விலகி ராமபிரானும் சீதா தேவியும் லக்ஷ்மணரும் பரத சத்ருக்கர்களும் வழக்கரம் உயர்த்தி அனைவருக்கும் ஆசி கூறினார்கள். எல்லோரும் அவர்களை தரிசித்து கொண்டிருக்கும் போதே விந்தையான பல சம்பவங்கள் நிகழ்ந்தன. லக்ஷ்மணனின் உடல் ஒரு கணத்தில் ஆதிசேஷனாக மாறியது. ராமன் திருமாலாக மாறி அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டான். மறுகணம் பரத சத்ருக்கர்கள் சங்கு சக்கரங்களாக மாறி திருமாலின் கரங்களில் பொருந்தி கொண்டார்கள். ஜனகரின் வளர்ப்பு மகளான சீதை இப்போது லட்சுமி தேவியாக விண்மகளானால். அவள் திருமாலின் பாதங்களை பிரியமாய் பிடித்துவிடத் தொடங்கினாள். மெல்ல மெல்ல அந்த காட்சி மறைந்தது. மேகங்கள் மீண்டும் வைகுண்டத்திற்கு திரையிட்டன. மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சியோடு ஜெய் ஸ்ரீராம் என உரக்க முழக்கமிட்டார்கள். அந்த முழக்கம் அந்த பிரதேசமெங்கும் நிறைந்தது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரின் குரலும் அந்த முழக்கத்தில் ஒன்றாக இணைந்தன. ஜனகரின் மனைவி சுனயனா தேவி, புதல்விகள் மாண்டவி, ஊர்மிளை, சுருதகீர்த்தி அனைவரின் மனங்களும் இன்னதென்று அறியாத சாந்தியும் நிறைவையும் ஆழ்த்தியது. அவர்கள் இந்த அற்புத காட்சியை தங்களுக்கு தரிசனம் செய்வித்த ஜனகரை நோக்கி கரம் கூப்பி வணங்கினார்கள். ராஜரிஷி ஜனகரின் மனம் ராம ராம என ஓயாமல் ஸ்ரீ ராமபிரானின் தியானம் செய்ய தொடங்கியது. படித்ததில் மனம் கவர்ந்த ஒரு குட்டி ஸ்டோரி இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.